இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. இப்போதைக்கு அமிர்தோட ரத்தத்தை எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அது போதும். அது இல்ல ருத்ரா, திடீர்னு போய் அவட்ட ரத்தத்தை கொடுன்னு கேட்டா அவளுக்கு சந்தேகம் வராதா? நீங்க இனிமே இந்த ரூமை விட்டு வெளியே போய் தூங்க கூடாது. இது என்னோட வீடு. நான் எங்க வேணும்னாலும் படுத்து தூங்குவேன். அத கேக்குற உரிமை உங்களுக்கு இல்ல. நான் உங்க மனைவி, அதை மறந்துடாது. அப்படின்னா அந்த இத்தனை நாளா உதவி செஞ்சத அமிர்தாவுக்கா? இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? அமிர்தா தான் நாகராணியா? நான் ரத்தம் கொடுக்கறேமா? இல்ல அத்தை, நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கதானே இந்த பூஜையை பண்றேன். அவனே கொடுக்கறேங்கிறான், நீயே மாட்டேங்கிற. இல்ல, யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ரத்தம் எல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல. ஜெய் மகாருத்ரா. யக்ஷா, எனக்கு இப்போ உன்னுடைய உதவி தேவைப்படுது. என் முன்னாடி வா, என் முன்னாடி வா. சொல்லு ருத்ரா, என்னால என்ன காரியம் ஆகணும்? எதுக்காக என்ன கூப்பிட்ட? யக்ஷா, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்க. அந்த நாகராணி யாருன்னு கண்டுபிடிக்கிறதா என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை. எனக்கு ஒருத்தர் மேல பலமான சந்தேகம் வந்திருக்க. அவ யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவ ரத்தத்தை எடுக்கிற முயற்சியில நான் இருக்கேன் யக்ஷா. ஆனா இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு உன்னுடைய அறிவுரை தேவைப்படுது யக்ஷா. நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னனே ருத்ரா, நேரடியா உன்னால நாகராணிய ஒண்ணுமே செய்ய முடியாது. முதல்ல அவன் மனசுக்கு நெருக்கமானவங்க யாரோ அவங்க மேல உன்னோட சக்தியை நீ பயன்படுத்தணும். அப்பதான் நீ நினைச்சதை உன்னால சாதிக்க முடியும். நீ சொல்றது எனக்கு புரியல யக்ஷா, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தோட உதவியோட அந்த நாகராணிய உன்னால எதுவுமே செய்ய முடியாது ருத்ரா. அவன் மனசுக்கு நெருக்கமானவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் வசப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மூலமா அவளை நீ தாக்க ஆரம்பிக்கலாம். ஒருத்தரை எப்படி வசப்படுத்தணுங்கிற வித்தையை நீ ஏற்கனவே கத்துக்கிட்டு இருக்க. நான் உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மனசுக்கு நெருக்கமானவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அவங்கள வசப்படுத்திக்கிறதுல தான் உன்னோட கவனம் இப்ப இருக்கணும். எனக்கு நல்லா புரிஞ்சுது யக்ஷா. சரி, நீ சொன்ன மாதிரியே செய்யற. இந்த காரியத்தை செய்ய ஒரு நல்ல முகூர்த்தம் இருந்தா சொல்லு யக்ஷா. நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் ரொம்ப நல்ல முகூர்த்தம் இருக்கு ருத்ரா. உன் காரியத்தை சாதிச்சுக்க அதுதான் உனக்கு சரியான நேரம். ஆரம்பி. சரி யக்ஷா.
அர்ஜுன். பரவாயில்லையே கருணா, ரொம்ப அழகா ரத்தம் எடுக்கிறியே. இதெல்லாம் நீ எப்ப கத்துக்கிட்ட? அது ஒன்றும் இல்லை பாட்டி, ஸ்கூல்ல காலேஜில் படிக்கும்போது என்சிசி கேம்ப் போவேன்ல, ஆமா. அப்பதான் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு அப்ப தெரியாது. அர்ஜுனோட ரத்தத்தை எடுத்தாச்சு. நீ போய் அமிர்தா ரத்தத்தை எடுத்துக்கோ. எனக்கு என்னமோ இப்பவும் இதெல்லாம் வேண்டான்னு தான் தோணுது. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. நீங்களாவது சொல்லுங்க மாமா. என்னம்மா அமிர்தா, நீ இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிம்மா சொல்லு? நீ வேணா பாரு, வலியே தெரியாத மாதிரி ஊசி குத்தி ரத்தத்தை எடுக்கிற பாரு. இல்லனா நீ பேசாம கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கோ, எதுவுமே தெரியாது. என்ன பண்றது, எனக்கும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா பாட்டியோட நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்தாகணும் இல்லையா? பாவம், அவங்க இவ்வளவு தூரம் பண்றது நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. எதுவும் ஆகாது அமிர்தா. இருந்தாலும் மாமா. ஐயே, பேசாம கையை நீட்டுமா நீ. ஒன்னும் ஆகாதுங்கிறல்ல, இதுக்கெல்லாம் போய் பயந்தா எப்படி சொல்லு? காட்டு, கையை காட்டுமா. அவ்வளவுதான், ரத்தம் எடுத்தாச்சு. வலி தெரியாம எடுத்தேன்ல, இதுக்கு போய் பயந்துகிட்டு இருந்த. ஏன் அமிர்தா, எங்க கலர்ல லைட் கலர்ல இருக்கு, உன்னோடது மட்டும் இவ்வளோ டார்க் கலர்ல இருக்கு? பார்க்கறதுக்கு டொமேட்டோ கெச்சப் மாதிரியே இருக்கு. என்னடா விளையாட்டு இது? ஏற்கனவே அவ பயந்து போயிருக்கா. நீ ஒன்னும் பயப்படாத அமிர்தா. ரத்தம் கொடுத்தாச்சுல்ல, இனி உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். கடைசியில் பார்த்தியா, உங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நான் நர்ஸு வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தேன். அண்ணா, ஏன்? நானும் உன் கூட வரேன். சித்தன் நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் அது இப்ப நடந்து போச்சே. இத்தனை நாள் என் ரத்தம் யார் கைக்கும் கிடைக்காம என்ன நான் காப்பாத்திக்கிட்டு வந்தேன். இப்போ பாட்டி என் ரத்தத்தை எடுத்துட்டு போய் சின்ன பூஜை பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்னை பத்தி ரகசியங்கள்லாம் வெளியே வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? பரமேஸ்வரா, நீதான்ப்பா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அப்படியே இன்னொரு விஷயம் இருக்கு ருத்ரா. ஒருவேளை நாகராணியோட ரத்தத்தை எடுக்கிறதுல நீ வெற்றி அடைஞ்சிட்டேன்னா நீ இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்தவனாயிடுவ. அவளோட ரத்தத்தை வச்சுக்கிட்டு நாகராணியை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அவளை உன்னோட அடிமையாக்கி நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற பொம்மையா அவளை மாற்ற முடியும். அது மூலமா நாகமணி எங்க இருக்குங்கிறத உன்னால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். என்ன, நாகராணியோட ரத்தம் எனக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு நாகமணியை கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப நல்ல செய்தியை கொடுத்துருக்கே அக்ஷா, ரொம்ப ரொம்ப நன்றி.
நீ இப்ப செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் இப்போ உனக்கு செஞ்ச உதவிக்கு பதிலா எனக்கு என்ன குருதட்சணை கொடுக்க போற ருத்ரா? உனக்கு என்ன வேணும்னு கேளு யக்ஷா, கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அப்ப சரி ருத்ரா, அதை கேட்க இன்னும் நேரம் வரல. நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட வந்து கேட்பேன். ஆனா அந்த நேரத்துல நீ மறுக்க கூடாது, அவ்வளவுதான். கண்டிப்பா யக்ஷா, குருதட்சணனா அது கொடுத்துதான் ஆகணும். மறுக்கிற பேச்சுக்கு இடமே இல்ல. அதுவும் சரிதான். இப்ப நீ எடுக்கணும்னு நினைக்கிற அந்த ரத்தம் நாகராணியோடதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அந்த வித்தை உனக்கு தெரியுமா? தெரியாது யக்ஷா, எனக்கு அது தெரியாது. அதனால அதையும் நீதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்றேன் கேள் ருத்ரா, நீ இப்ப மிகப்பெரிய சக்திசாலி. எத்தனையோ அற்புத சக்திகளை அடைஞ்சிருக்கிற நீ, உங்கிட்ட அவ ரத்தம் கிடைக்கும் போது நான் உனக்கு கொடுக்கிற சாம்பலோட அதை கலந்து நாகராணியோட தேகத்து மேல அதை தெளிச்சின்னா அவ உண்மையான நாகராணி உருவத்துக்கே போயிடுவா. அப்ப நீ ரொம்ப சுலபமா அவதான் நாகராணியா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சொல்றது புரியுதா? புரியுது யக்ஷா. நீ சொன்ன வார்த்தைகளையும் நீ கொடுத்த அறிவுரைகளையும் மனசுல பதிய வச்சுக்கிட்ட. உடனே என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா சரி, இப்ப நான் கிளம்புறேன். உன் காரியம் வெற்றிகரமா முடியட்டும். ஜெய் மகாருத்ரா. மொத்தத்துல அமிர்தாவோட ரத்தம் என் கைக்கு வந்து சேர்ந்தாச்சு. பார்த்துக்கிட்டே இரு அமிர்தா, கூடிய சீக்கிரத்துல உன் வண்டவாளத்தை நான் தண்டவாளம் ஏத்துறேன். என்ன பாட்டிமா, என்ன இது ரத்த பாட்டில கையில வச்சிட்டு இருக்கீங்க? யாரோடது? மயூரி, அந்த அமிர்தாவுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதே மாதிரி சில நேரத்துல அவ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான்னு ருத்ராவும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த சந்தேகம் எனக்கும் சில விஷயங்கள் அவன் மேல இருந்தது. அதுக்காகத்தான் அமிர்தாவோட ரத்தத்தை எடுத்திருக்கோம். ஐயோ பாட்டிமா, அவளுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குன்றது இன்னைக்கு நேத்து இல்ல, எனக்கு முதல்ல இருந்தே சந்தேகமா இருந்தது. நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்கல்ல, கல்யாணத்துல அவ போட்ட ஆட்டம் 1 2 பொய்ய உண்மையா மாத்தி காட்டினா, உண்மைய பொய்யா மாத்தி காட்டினா, இதெல்லாம் அவளுக்கு கை வந்த கலை பாட்டிமா. ஆமா பாட்டிமா, எனக்கு சத்தியமா இன்னும் கூட நம்பிக்கை இல்ல. கண்ணால பார்த்ததே தைரியமா இல்லைன்னு சொல்றானா? சாதாரண ஆளா அவ? உண்மைதான் மயூரி. அது மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயங்கள்ல அவ சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா. ருத்ராவுக்கு ஏற்பட்ட சந்தேகம் என் மனசுக்கு சரின்னு படுது. ஆமா பாட்டிமா, மாமாக்கு கூட அவ மேல சந்தேகம் வருதுன்னா அவர் எதையோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை உங்களை செய்ய சொல்லியிருக்காரு. எல்லாம் நல்லதுக்கு தான். அது சரி, இந்த விஷயம் வீட்ல யாருக்காவது தெரியுமா? இல்ல மயூரி, ஏதோ ஒரு பூஜைக்கு வேணும்னு பொய் சொல்லி இந்த ரத்தத்தை நான் வாங்கியிருக்கேன். இல்லைன்னா 1008 கேள்விகள் கேட்பாங்க. அதுவும் சரிதான் பாட்டிமா. என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்டா தேவையில்லாத சந்தேகம் தான் வரும். நல்ல வேலை தான் பண்ணிருக்கீங்க. பூஜைங்கிற சாக்க சொன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நீங்க சரியான வேலை தான் செஞ்சிருக்கீங்க. இனிமே அவ எப்படி ஆட்டம் போடுறான்னு நம்மளும் பார்க்கலாம். அவங்க எதுக்காக என் ரத்தத்தை வாங்குனாங்க? அவங்க ஏதோ சூழ்ச்சி பண்றாங்கன்னு எனக்கு ஏன் தோணுது? ஆமா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. வலுக்கட்டாயமா உடம்புல இருந்து ரத்தம் எடுத்திருக்காங்கன்னா நிச்சயமா நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். கண்டிப்பா மனசுல ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, உங்க மருமக செய்யறது உங்களுக்கே ஓவரா தெரியல? கொடுத்தது 2 சொட்டு ரத்தம், என்னமோ உயிரியை கொடுத்துட்ட மாதிரி ஓவரா பண்றாங்க. நான் கொடுத்த 2 சொட்டு ரத்தம் கொடுத்தேன். நான் நல்லா தானே இருக்கேன். அர்ஜுன்,
ஒவ்வொருத்தரோட சுபாவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்டா. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க முடியுமா சொல்லு? பாவம், அவ வேதனை அவளுக்கு. ஆமாமா, உங்க கண்ணுக்கு அவங்க கஷ்டம் மட்டும்தான் தெரியும். என் கஷ்டம்லாம் எங்க தெரிய போகுது? டேய் அர்ஜுன், ஏன்டா எப்ப பார்த்தாலும் அமிர்தாவை குறை சொல்றதுலே குறியா இருக்க? பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பயம் இருக்கும். அது மாதிரி அமிர்தாவுக்கு ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்கு, அவ்வளவுதான். நாம சின்ன பையனா இருக்கும்போது டாக்டர் கிட்ட போக மாட்டேன்னு பயங்கரமா அடம் பிடிச்சு கலாட்டா பண்ணி போக மாட்டேன்னு நீ சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? அப்படிதான்டா இதுவும். அவங்கவுங்களோட குறை அவங்கவுங்களுக்கு தெரியாது. போட்டு விடுங்க மாமா. எனக்கு என்ன ஆனாலும் அவருக்கு என்ன? எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அத்தை, நான் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் இருந்தாலும் அவர் கணக்கு மட்டும் அது வேடிக்கையா தான் தெரியும். ஒருவேளை நாளைக்கே நான் அவரை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். நான் செத்தாலும் அவருக்கு எந்த வெறுப்பும் கோவம் தான், காதல் இல்ல. அமிர்தா, ஒரு மனுஷன் மனசுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வெளியில கோபம் வெறுப்புன்னு முகமுடி போட்டிருக்கிறவங்க மனசை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அன்பானவங்களா இருப்பாங்க. உண்மையான காதல் யாகத்துல வர நெருப்பு மாதிரி புனிதமானது. அத ரொம்ப நாளைக்கு மறைச்செல்லாம் வைக்க முடியாது. பார்த்துக்கிட்டே இரு, அது கூடிய சீக்கிரத்துல கொழுந்து விட்டு எரிய போகுது. கோபம் காதலுடைய இன்னொரு முகம், அவ்வளவுதான். வெளியில கோபத்தை காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள காதலிக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. இதுவும் அப்படிதான். பார்த்துக்கிட்டே இரு, நம்ம அர்ஜுனோட கோபம்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லாது. மயூரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நமக்கு அதிக நேரம் இல்லம்மா. பாட்டிமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல கரெக்டா நடக்கும். கூடிய சீக்கிரமே அந்த அமிர்தாவை வீட்டை விட்டு நாம துரத்தி ஆகணும். பாட்டிமா, நீங்க தானே என்கிட்ட சொல்லிருக்கீங்க எதுக்கும் அவசரப்படக்கூடாதுன்னு. எல்லா காரியங்களும் நிதானமா நடந்தாதான் சரியா இருக்கும். இந்த சமயத்துல அமிர்தாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா அர்ஜுனையும் அமிர்தாவையும் மனசளவுல பிரிக்கிறது ஈஸியானது. இப்படிங்கிறதுக்குள்ள அந்த வேலையை நான் செஞ்சிருவேன். பார்த்துக்கிட்டே இருங்க, நாளையில இருந்து விசித்திரமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஹாய் ஹர்ஷா, எப்படி இருக்க? நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல? ஆமா மயூரி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மயூரி, என்ன பைத்தியக்காரத்தனம்!
நீ இன்னும் இவன் சகவாசத்தை விடலையா? இதுக்காகத்தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தியா? ச்சே, பாட்டிமா, வாய மூடு. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. அப்போ நீ இன்னும் இந்த பையனோட சகவாசத்தை விடல. அதுவும் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு பிறகு இத பாரு, நீ இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மயூரி. நான் உனக்கு சப்போர்ட் பண்றது உண்மைதான். அதுக்காக நீ செய்யறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. இப்ப நீ செய்யற இந்த காரியம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.